ஆளே அடையாளம் தெரியாம மாறிப்போன திண்டுக்கல் சாரதி பட நடிகை கார்த்திகா. திண்டுக்கல் சாரதி படத்துல கதாநாயகியா நடிச்ச நடிகை கார்த்திகாவோட சமீபத்திய புகைப்படங்கள் வெளியாயிருக்கு. திரைத்துறையில இருந்து விலகின அவங்க தன்னோட கணவர் அப்புறம் 3 குழந்தைகள் கூட வெளிநாட்டுல வசிச்சுட்டு வராங்க. தமிழ் திரையுலகத்துல புதுமுக நடிகர்கள் அறிமுகமாகறதும், சில படங்களுக்கு பின்னாடி அவங்க காணாம போறதும் வழக்கமா இருக்கு. சில படங்கள்ல நடிச்சாலும் மக்கள் மனசுல இடம் பிடிச்ச நடிகர் நடிகைகள் பல பேர் இருக்காங்க. அந்த வரிசையில மக்கள் மனங்கள்ல இடம் பிடிச்ச ஒரு நடிகை தான் திண்டுக்கல் சாரதி படத்துல நடிச்ச நடிகை கார்த்திகா. இவங்க 2001வது வருஷம் தமிழ்ல வெளியான காசி அப்படிங்கிற படத்துல சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி ஊமை பெண்ணின் உரியட பையன் அப்படிங்கிற மலையாள படத்தின் மூலமா கதாநாயகியா அறிமுகமானாங்க. தொடர்ந்து தமிழ்ல நம் நாடு, என்மனவானில், திண்டுக்கல் சாரதி, நாளை நமதே, ஆறு மனமே, பாலைவனச்சோலை, புலன் விசாரணை 2 இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சாங்க. அதுக்கு பின்னாடி இவங்க திரைத்துறையில இருந்து முற்றிலுமா விலகிட்டாங்க. கார்த்திகா தன்னோட நீண்ட கால காதலரான மேத்யூ அப்படிங்கிறவரை 2009வது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மருத்துவரான மேத்யூ அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு வர்றதால கார்த்திகா தன்னோட கணவர் கூட அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. இந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. தன்னோட கணவர் அப்புறம் குழந்தைகள் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை அப்பப்போ கார்த்திகா தன்னோட சமூக வலைதள பக்கத்துல பகிர்ந்துட்டு வராங்க.